வணக்கம், நான் உங்கள் அங்கேற்கண்ணி. நாம் இன்றைக்கு குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடித்தமான ஒயிட் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் அதை ஹெல்த்தியாக செய்கிறதுக்காக நிறைய காய்கறிகளை ஆட் பண்ணி நம்ம செய்ய போகிறோம். பாஸ்தா செய்கிறதுக்கு நான் கேரட், சோளம், கேப்சிகம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதோடு நீங்கள் வேணும்னா பீன்ஸ், பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போது பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு ஒரு பேனில் 1 லிட்டர் அளவு தண்ணீர் எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் அதில் 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் ஒட்டாமல் வரும் பாஸ்தா. இப்போ நான் 1 கப் அளவு பாஸ்தா ஆட் பண்ணுறேன். இது ஒரு 250 கிராம் அளவு இருக்கும். இப்போது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக விட்டுறணும். அடுத்து ஒரு பேனில் பட்டர் சேர்த்துக்கலாம். ஒரு 25 கிராம் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு இப்போது காய்கறிகளை நல்லா வதக்கிக்கலாம். முதல்ல பொடியாக நறுக்குனா பூண்டை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். பூண்டு சேர்க்குறனால நல்ல ஒரு மணம் வரும். அடுத்து இதில் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்குன ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கின பிறகு இப்போது காய்கறிகளை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்குன கேரட், சோளம் இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். அடுத்து கேப்சிகம் சேர்த்துக்கலாம். இதில் என்ன காய்கறிகள் சேர்க்க முடியுமோ அதை நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கி கொஞ்சம் வேக விட்டுக்கணும். இப்போ காய்கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ இதை சிம்மில் அடுப்பை வச்சுட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் வேக விடணும். இப்போ பக்கத்தில் பாருங்கள், இப்போ பாஸ்தா வெந்துட்டுருக்கு. நல்லா 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்து வந்துடுச்சு. பார்க்குறப்பவே தெரியுது இல்லையா? பாஸ்தா நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை தண்ணீரை இருத்துட்டு கொஞ்சம் பச்சை தண்ணியிலையும் கொஞ்சம் அலசிட்டு வச்சிடணும். அப்போ தான் பாஸ்தா ஒட்டாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், காய்கறிகள் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். அடுத்து ஒரு பேனில் ஒரு 25 கிராம் பட்டர் எடுத்துக்கலாம். பட்டர் சேர்க்குறனால ஒயிட் பாஸ்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் நல்லா க்ரீமியாகவும் இருக்கும் நமக்கு பாஸ்தா க்ரீம். இப்போது இந்த பட்டரில் நம்ம மைதா மாவை வதக்கணும். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்துருக்குறேன். இப்போ இதை நல்லா பட்டரில் கலந்து விடணும். மைதா மாவு அந்த வாசனை, பச்சை வாசனை போய் வறுபடணும் பட்டரில். இப்போ அது நல்லா கரைஞ்சதும் அடுத்து பால் சேர்க்கணும். 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு. அதுக்கு நம்ம ஒரு 400லேருந்து 500 ml அளவுக்கு பால் சேர்க்கலாம். 250 கிராம் பாஸ்தாவுக்கு நமக்கு இந்த அளவுக்கு பால் தேவைப்படும். இதுதான் அளவு. 2 டேபிள் ஸ்பூன் மைதா, ஒரு 500 ml பால், அப்புறம் 250 கிராம் பாஸ்தா. இப்போ பாருங்கள், நல்லா க்ரீமாக வருது. இந்த அளவு திக்காக இருக்கும் பொழுது நல்லா கொதிக்கவும் ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த க்ரீமுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு உப்பு. அதன் பிறகு மிளகாய்த்தூள், சில்லி ஃப்ளேக்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆரிகானோ பவுடர். இது ஒரு துளசி, ஓமவல்லி இலைகளில் தயார் பண்ணின பொடி. அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இப்போது இது இந்த க்ரீமுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ பவுடர் மற்றும் மிளகுத்தூள் சேர்க்கறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம இதில் நம்ம வேக வச்ச வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வேக வச்ச பாஸ்தாவையும் ஆட் பண்ணிடலாம். இப்போது இதை நல்லா கலந்து விட வேண்டியது தான். நம்ம தயார் பண்ணின
அந்த பேஸ்ட்டில் நம்ம இப்போது இதை நல்லா கலந்து விட்டாக்க நல்லா நமக்கு சூப்பரான ஒயிட் பாஸ்தா தயாராகிடுது. ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். பாருங்கள், பார்க்கவே ரொம்பவே அருமையாக இருக்குது இல்லையா? காய்கறிகள்லாம் கலந்து சூப்பராக இருக்குது. இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய சத்தான உணவுகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.